வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே. தேனி மாவட்ட வேளாண்மை துறை வேளாண் பெருமக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு பயிற்சிகள் தொழில்நுட்பங்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. மேலும் உழவர் பயிற்சி மையத்தின் மூலமாக என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் தொழில்நுட்பங்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றன என்பது குறித்து விளக்குகிறார் தேனி மாவட்டம் உழவர் பயிற்சி மையத்தின் வேளாண் அலுவலர் ஆர் பாலாஜி அவர்கள். உழவர் பயிற்சி நிலையமானது தமிழ்நாட்டில் 22 மாவட்டங்களில் மாவட்ட தலைநகரங்களில் செயல்பட்டு வருகிறது. வேளாண்மை துறை மூலமாக 22 உழவர் பயிற்சி நிலையமும், தமிழ்நாடு கால்நடை அறிவியல் மருத்துவ பல்கலைக்கழகம் மூலமாக ஒரு 10 உழவர் பயிற்சி நிலையமும், இது தவிர வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாக வேளாண் அறிவியல் நிலையங்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்த உழவர் பயிற்சி நிலையத்தின் மூலமாக செலவில்லாத தொழில்நுட்பங்கள், செலவு குறைந்த தொழில்நுட்பங்கள், நவீன தொழில்நுட்பங்களில் விவசாயிகளுக்கும் உழவர் விவாதக்குழு அமைப்பாளர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. வேளாண்மை துறை மூலமாக செயல்படும் உழவர் பயிற்சி நிலையமானது வேளாண்மை மற்றும் வேளாண் சார்ந்த தோட்டக்கலை, மீன் வளர்ப்பு, பட்டு வளர்ப்பு போன்ற துறை செய்திகளை விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கிறது. கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மூலமாக செயல்படும் உழவர் பயிற்சி மையமானது கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, இது தவிர காடை வளர்ப்பு போன்ற தொழில்நுட்பங்களில் பயிற்சி அளிக்கிறது. வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலமாக செயல்படும் வேளாண் அறிவியல் நிலையம் வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பங்களை உழவர் விவாதக்குழு அமைப்பாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் கொண்டு செல்கிறது. வேளாண்மை துறை மூலம் செயல்படும் உழவர் விவாதக்குழு உழவர் பயிற்சி நிலையத்தில் உழவர் விவாதக்குழு அமைப்பாளர்களுக்கு 10 பயிற்சிகளும், கிராமிய அளவில் விவசாயிகளுக்கு ஒரு 22 பயிற்சிகளும், இதை தவிர முதல்நிலை செயல் விளக்கங்கள், 2ஆம் நிலை செயல் விளக்கங்களும் இந்த மாவட்டம் முழுவதும் செய்து காண்பிக்கப்படுகிறது. உழவர் பயிற்சி நிலையத்தின் மூலமாக தேனி மாவட்டத்தில் 167 உழவர் விவாதக்குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு இந்த உழவர் விவாதக்குழுவின் தலைவர்கள் அமைப்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு நவீன தொழில்நுட்பங்களிலும் வேளாண் செய்திகளிலும் பயிற்சி அளிக்கப்பட்டு அந்த செய்திகளை உடனுக்குடன் அருகாமையில் உள்ள விவசாயிகளுக்கும் அவர்கள் சார்ந்த குழுவின் விவசாயிகளுக்கும் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த உழவர் பயிற்சி நிலையத்தின் மூலம் கிராமிய அளவிலான பயிற்சிகள் மாவட்டந்தோறும் நடத்தப்படுகிறது. ஒரு ஆண்டுக்கு 22 பயிற்சிகள் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு பயிற்சியிலும் 25 விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு செலவு குறைந்த தொழில்நுட்பங்கள், செலவில்லாத தொழில்நுட்பங்கள், நீர் மேலாண்மை போன்றவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அகில இந்திய வானொலி மூலமாகவும் பண்ணை வானொலி மூலமாகவும் செய்திகள் உடனுக்குடன் தொழில்நுட்பங்களை அறிவிப்பதுடன் அந்த பருவத்திற்கு தேவையான தொழில்நுட்ப செய்திகளையும் வானொலி மூலமாக அறிவிக்க
இந்நிலையத்திலிருந்து செய்திகள் அனுப்பப்படுகிறது. பத்திரிகைகளுக்கும் வார இதழ்களுக்கும் தொழில்நுட்ப கட்டுரைகள் தயாரிக்கப்பட்டு பிரசுரிக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த உழவர் பயிற்சி நிலையத்தின் மூலமாக கல்வி சுற்றுலா, பட்டறிவு சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களை பிற மாநிலங்களுக்கும் பிற மாவட்டங்களுக்கும் சுற்றுலா அழைத்து செல்லப்படுகிறார்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் உழவர் தின விழாவும் உழவர் பேரணியும் இந்த உழவர் பயிற்சி நிலையம் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டு சிறந்த முறையில் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த உழவர் விவாதக்குழு அமைப்பாளர்களுக்காக பரிசுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக இந்த பரிசுகள் வழங்கப்படுகிறது. இந்த உழவர் பயிற்சி நிலையத்தின் மூலமாக வேளாண் விரிவாக்கம் மற்றும் சீரமைப்பு திட்டத்தின் கீழ் அட்மா திட்டத்தில் ஒருங்கிணைப்பு இணைப்பு நிறுவனம் அமைப்பாக உழவர் பயிற்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது. அட்மா திட்டத்தில் சுற்றுலா மூலம் அழைத்து சென்று பிற மாநில பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞானிகளுடனும் விவசாயிகளுடனும் கலந்துரையாட ஏற்பாடுகள் உழவர் பயிற்சி மூலமாக செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் மாநில அளவில் பிற மாவட்டங்களில் உள்ள சிறந்த விவசாயிகளுக்கும் சிறந்த விவசாயிகளையும் தொழில்நுட்பங்கள் வெற்றி பெற்ற விவசாயிகளையும் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடல் செய்வதற்கு சுற்றுலாக்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. மாவட்ட அளவில் சிறந்த நிறுவனங்கள், சிறந்த குழுக்கள், உற்பத்தியாளர் குழுக்கள் ஆகியவற்றிற்கு அழைத்து சென்று ஒரு பட்டறிவு பயணங்கள் இந்த உழவர் பயிற்சி நிலையத்தின் மூலம் அமைக்கப்பட்டு விவசாயிக்கு நவீன தொழில்நுட்பத்தில் ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த உழவர் பயிற்சி நிலையம் உதவி செய்கிறது. 2007க்கு பின்னர் தமிழ்நாட்டில் வேளாண் துறை சீரமைக்கப்பட்ட பின்னர் இந்த துறையில் உதவி வேளாண்மை அலுவலரின் நிரந்தர பயண திட்டத்தை உழவர் பயிற்சி நிலையம் கண்காணித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி வருகிறது. இதனைத் தவிர சிறப்பு திட்டங்கள் அனைத்தையும் இந்த உழவர் பயிற்சி நிலையத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கு அரசு அறிவுரை வழங்கி மத்திய அரசு திட்டமான தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் நெல் இயக்கம், சிறுதானிய இயக்கம், அயம்வாம் போன்ற திட்டங்களில் உள்ள அனைத்து பயிற்சிகளையும் உழவர் பயிற்சி நிலையம் நடத்தி வருகிறது. இதன் மூலம் நவீன தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் விவசாயிகளிடம் சென்றடைய பல்வேறு வகையிலும் இந்த உழவர் பயிற்சி நிலையம் உறுதுணையாக உள்ளது. வேளாண் விரிவாக்க பணியில் இந்த உழவர் பயிற்சி நிலையமானது உன்னத பணியை ஆற்றி வருகிறது. மேலும் விவரம் பெற ஆர் பாலாஜி அவர்களை 09865750007 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.